2020ல வெளியான குரோக்கோடைல் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற மூவியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலைகள், சிலந்தி, டிராகன் அப்படின்னு படம் ஃபுல்லா நல்லா மிரட்டலாவே இருக்கும். நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன் 1945ல செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் விமானப்படை வீரர்கள் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவாங்க. அதுல ஒரு ஃபிளைட் தான் இந்த குரோக்கோடைல் ஐஸ்லாண்டுக்கு மேல வருது. கரெக்டா இந்த தீவுக்கு நேரா வந்தோடனே சில டிராகன்கள் அந்த ஃபிளைட் மேல மோதுது. அப்படி ஃபிளைட் மேல மோதுறதுனால அந்த ஃபிளைட் வெடிக்குது. ஃபிளைட்ல இருந்த பைலட்டும் கோ பைலட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க பாராசூட்டோட உதவியோட. அதுல ஒருத்தர் கரெக்டா அந்த ஐஸ்லாண்டு தரையிலே இறங்குறாரு. இன்னொருத்தர் கடற்கரை ஓரமா வந்துட்டு இருக்கும்போது கடலுக்குள்ள இருந்து ஒரு முதலை அப்படியே அவரை முழுங்கும் பாருங்க. இந்த முதல் சீனே பயங்கர அட்டகாசமா இருக்கு. இப்படியே படத்தோட டைட்டில போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்ததா கரண்ட் சுச்சுவேஷன்ல அதே ஐஸ்லாண்டுக்கு மேல ஒரு ஃபிளைட் வருது. அந்த ஃபிளைட்ல ஏகப்பட்ட பயணிகள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் இருந்தாலும் பர்டிகுலரா சில பேரை பேஸ் பண்ணி தான் இந்த கதையே மூவ் ஆகுது. அதுல அப்பா, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. என்ன காரணம்னா அவங்க அம்மா இறந்துருவாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு இவங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு அவங்க அப்பா கூட அந்த பொண்ணு பேசாம சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணோட காலேஜ்ல படிச்ச பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் அந்த பொண்ணோட லவர். அடுத்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க டெலிவரிக்காக போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளயும் ஒரு சின்ன சண்டை. குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிற சண்டை. இதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தன், ஏரோஸ்டஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ரொம்பவே முக்கியமா யூடியூபர் ஒருத்தர் இருக்காங்க. இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க ஃபிளைட்ல திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டிராகன் தான் ஃபிளைட்ல மோதிருச்சு. எல்லாருமே அவசரமா அவங்க ஃப்ரண்ட்ல வரக்கூடிய ஆக்சிஜன் மாஸ்கை மாட்டிக்கிறாங்க. இந்த அப்பாக்காரன் பொண்ணுகிட்ட பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப பார்த்து இந்த வைப்ரேஷன் வந்ததுனால கீழே உழுவ போறது மாதிரி போய் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுவான். கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிரும். உடனே பைலட் நார்மல் ஆயிருச்சு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கும்போது திரும்பவும் ஒரு சத்தம். என்னன்னா மறுபடியும் டிராகன் அந்த பிளைட் மேல மோதிருச்சு. அப்படி மோதின இந்த பிளைட்ல இருக்க விங்ஸ் உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு விண்டோவே உடஞ்சிரும். விண்டோ உடஞ்சதுக்கு அப்புறம் ஏர் ஃப்ளோ உள்ள வர ஆரம்பிச்சிரும். உள்ள வந்ததுனால பிளைட் வேற வழியே இல்லாம கீழே லேண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பைலட் ஸ்பீடை குறைக்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவும் சேஃபா உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கிறாரு. ஜன்னல் வழியா 2-3 பேர் பறந்து போயிருவாங்க. வேற வழியே இல்லாம பைலட் இறக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இறக்குற இடம் பாத்தீங்கன்னா கடலா இருக்கு. பைலட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடலுக்குள்ள இறக்குறது கொஞ்சம் சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அவங்களே எதிர்பாராம அதுக்கு நேரா ஒரு பாறை ஒண்ணு இருக்கு. அந்த பாறையில மோதி அந்த பிளைட் 2ஆ வெடிக்குது. இப்படி 2ஆ வெடிச்ச அந்த பிளைட்டோட பாகங்கள் எல்லாமே கடற்கரையை நோக்கி வீசப்படுது. இதுல டிராவல் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. மீதி இந்த கதைக்கு முக்கியமானவங்க எல்லாம் உயிரோட தான் அந்த ஐலாண்ட்ல இருக்காங்க. ஆனா நிறைய பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த ஏரோஸ்டஸ் ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க. நிறைய பேர் ஹெல்த் ரெக்கவர் ஆகி அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி நல்ல சேஃபான இடத்துக்கு போறாங்க. இப்ப பைலட் அந்த இடத்துல இருந்து சிக்னல் போகுதா, நம்ம இருக்கிறத கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்றாரு. அந்த இடத்துல இருந்து சிக்னலே கிடைக்கல. அந்த பொண்ணோட லவர் இருக்கான் பாருங்க, அவன் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பான். அவனுக்கும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஹீரோ தான் பொண்ணை ஒரு சேஃபான இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த தீவுக்குள்ள போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போறாரு. இப்படி தீவுக்குள்ள போகும்போதுதான் எப்படி என் பொண்ணை தெரியும் அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்க, என் கூட தான் படிக்கிறா, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் தங்கிக்கிட்டு இருக்கோம் அங்கிள் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோபம் வருது. இருந்தாலும் வேற என்ன பண்றது, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் அங்கிள் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போறான். இந்த சைடு ஹேரோஸ்டஸ் அங்க அடிபட்டு இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓரளவு சேஃப்டியா இந்த பொண்ணு உட்கார்ந்துருக்க இடத்துக்கு வராங்க. ஒய்ஃபை விட்டுட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் போறாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, உங்களுக்குள்ள சண்டையான்னு.